Welcome to Litbit channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Freedom and Democracy by Erich Fromm. Erich Fromm, born in 1900, dead in 1980. He is a 20th century philosopher. Then his main interest is humanism, social theory and Marxism. In this prose, extracted from Fear of Democracy, இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பவர்லெஸ் அண்ட் லோன் அண்ட் ஆன்ஷியஸ் அண்ட் இன்செக்யூராக தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இருக்கிற வேர்ல்டில் அவங்க எல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து நிறையா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோஸ் வந்து ஒரு 5 டாபிக்ஸில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஆத்தர். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒரிஜினாலிட்டி டிஸ்கரேஜ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்ஃபியூசிங் இஷ்யூ, நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ் ஆஃப் செல்ஃப், நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாக்ரிஃபைஸ். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். In this topic we are proud that we are not subject to any external authority, that we are free to express our thoughts and feelings, and we take it for granted that these freedoms almost automatically guarantee our individual. ஸோ இப்போ இருக்கிற எல்லாருமே தன்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்க. அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ் அண்ட் எமோஷன் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கான முழு சுதந்திரம் இருக்குது அப்படின்றத நம்புகிறாங்க. பட் இன் அவர் சொசைட்டி எமோஷன் இன் ஜென்ரல்ஸ் ஆர் டிஸ்கரேஜ்டு. ஸோ எல்லா விதமான எக்ஸ்ப்ரெஷனையும் அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது. வைல் தேர் வி கேன் பி நோ டவுட் தட் எனி கிரியேட்டிவ் திங்கிங் ஆஸ் வெல் அஸ் எனி அதர் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி இஸ் இன்செப்பரபிளி லிங்க்டு வித் எமோஷன்ஸ், இட் ஹேஸ் பிகம் அன் ஐடியல் டு திங்க் அண்ட் டு லிவ் வித்தவுட் எமோஷன். Next one, to be emotional has become synonyms with being unsound or unbalanced. ஸோ இப்போ மாடர்ன் பீப்புளோட எல்லா எமோஷன்ஸும் எப்படி இருக்குன்னா அன்சவுண்ட் அண்ட் அன்பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஓகேவா? எல்லா எமோஷன்ஸையும் அவங்க வந்து வெளிப்படுத்துறது கிடையாது. ரொம்ப எமோஷன் பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அது எமோஷன்ஸை ரொம்ப டெலிவர் பண்ணால் நம்மளுடைய பர்சனாலிட்டியை வந்து பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ரொம்ப சென்டிமெண்ட்டான விஷயங்கள் எல்லாமே எது டெலிவர் பண்ணுதுன்னா, மூவி அண்டு பாப்புலர் சாங்ஸ் ஒன்லி டு டெலிவர் த எமோஷன்ஸ். Next idea, there is one taboo emotions that I want to mention in particular because it is suppressed, touches deeply on the roots of personality, the sense of tragedy. ஸோ சப்ரஸ்டு ஃபீலிங்ஸை வந்து அவங்க வந்து டெலிவர் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டுறாங்க. ஸோ இதுவே ஒரு சென்ஸ் ஆஃப் ட்ராஜடியாக அவங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? த அவேர்னஸ் ஆஃப் டெத் அண்ட் த ட்ராஜிக் aspect of life, whether dim or clear, in one to the basic character of a man. ஸோ அப்போ நம்ம எப்போ பிறக்கிறோமோ அப்போ டெத்துன்ற ஒரு விஷயமும் நம்ம கூடயே தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ண பீப்புள் வந்து எல்லாருமே மறுக்கிறாங்க. Next concept of this topic, each culture has its own way of coping with the problem of death. ஸோ டெத் கான்செப்டை தான் சொல்கிறாங்க. க்ரீக் அண்டு கிறிஸ்டியன் பீப்புள் டெத்துன்றது ஒரு ஷேடோ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஜூஸ் ஆர் அக்செப்ட் த டெத் தட் இஸ் ஒன் இஸ் ரியலிஸ்டிக் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மாடர்ன் பீப்புள் யாருமே டெத்துன்ற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறது இல்லை. மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டாலே அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ற டாப்பிக்கில் இப்போ இருக்கிற மாடர்ன் பீப்புள் யாரும் டெத்துன்ற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. Next topic is originality discouragement. The same distortion happen to original thinking as happens to feelings and emotions. From the very start of education, original thinking is discouraged and ready-made thoughts are put into the people's heads. இப்போ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனில் எப்படி பீப்புள் வந்து சாரோனஸை அக்செப்ட் பண்ணலையோ அதே மாதிரி ஒரிஜினல் திங்கிங்லேயும் குழந்தைகள் வந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க.
சில்ட்ரன்ஸ் ஆர் வெரி ஈகர்லி டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட். அவங்க வந்து இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தே வாண்டட் டு கிராஸ்ப் இட்ஸ் ஃபிசிக்கலி ஆஸ் வெல் அஸ் இன்டலெக்சுவலி. தே வாண்ட் டு நோ த ட்ரூத் சின்ஸ் தட் தே ஆர் சேஃபர் வே டு ஓரியன்ட் தெம் செல்ஃப் இன் த ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் பவர்ஃபுல் வேர்ல்டு. இந்த பவர்ஃபுல் வேர்ல்டில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சேஃபஸ்ட் வேவில் அவங்க வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற சில்ட்ரன் வந்து அவங்க இண்டிவிஜுவலாக என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க கற்றுக்க முடியல. Fromm believes that education discourages original thinking, and on the other hand it insists on filling mind with ready-made thoughts. ஸோ இப்போ என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதை மட்டும்தான் இப்போ இருக்கிற எஜுகேஷன் அவங்க இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸோட மைண்டை ஃபில் பண்ணதேக்கோசரம் அவங்களோட ஒரிஜினல் திங்கிங்கை அவங்க வந்து கேட்குறதே கிடையாது. தஸ் மாடர்ன் எஜுகேஷன் மூவ்மெண்ட் இண்டிபெண்ட் திங்கிங் ஆஃப் த சில்ட்ரன். ஸோ அப்போ அவங்க வந்து திங்க் பண்ண விடுறதே கிடையாது. ஸோ ஒரிஜினாலிட்டி ஆஃப் த திங்கிங்கில் ஃபார்ம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரிஜினல் திங்கிங்கை வந்து எஜுகேஷனல் மெத்தட் வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து அந்த திங்கிங்கை டிஸ்கரேஜ் தான் பண்ணுறாங்க. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிவன் டு நாலேஜ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்களுக்கு எந்தளவுக்கு நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் டெஸ்ட் பண்ணுறாங்களேக்கோசரம் அவங்களுடைய ஒரிஜினல் திங்கிங் ரியாலிட்டி ஆஃப் திங்கிங்கை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. Second one, considering all truth as connected, truth in reality is based on the interest and need of individuals. Some even may try to conceal truth. Without interest, no one will be finding truth, and altogether, every human will have a need to find a truth. Next topic is confusing issue. The another big problem with the present society is to be confuse the issue. Even a smaller problem is made as a complicated one which cannot be understood by a common person. ஸோ இப்போ இருக்கிற யாருமே அவங்களுடைய பிரச்சனையை அவங்களால சால்வ் பண்ண தெரியல. இட் இஸ் ப்ரொஜெக்டட் இன் த வே தட் ஒன்லி ஸ்பெஷலிஸ்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அவங்களுடைய சுச்சுவேஷனை வந்து யார் புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஸ்பெஷலிஸ்டால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். Continuous flow of information stops humans from giving specific importance of one's fact. Thus, ability to think critically is paralyzed with the constructed ideas of the world. ஒருத்தவங்க சிம்பிளாக யோசிச்சாங்கன்னா அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. அதுவே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக யோசிக்கும்போது அவங்க அந்த விஷயத்தில் அதே இடத்துல நின்றுடுறாங்க. அவங்களால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. அதை தான் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேரலைஸ்டு வித் த கன்ஸ்ட்ரக்டட் ஐடியாஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற உலகத்தில் எது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான விஷயமா இருக்குன்னா, ரேடியோ, டிவி, நியூஸ் பேப்பர் பிளேஸ் எ crucial role in the construction of such notions. News about something serious issue is interrupted by the advertisement for the fancy or luxurious items. This disturbs one's genuine emotion towards the issue. It leads to change in the attitude of humans, and they looked at everything with indifference. In the name of freedoms, humans break the structure of life, and he or she looks at as a பீஸ் அண்டு நாட் அஸ் எ ஹோல். ஸோ இப்போ விளம்பரத்தில் பார்க்குற எல்லாத்தையுமே அவங்க வாங்கணும்னு நினச்சாங்கன்னா, நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு அவங்க யோசிச்சாங்கன்னா, ஸோ இந்த வேர்ல்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிஃபரன்ஸாக தெரியும். இந்த நேம் ஆஃப் த ஃப்ரீடம் ஹியூமன் பிரேக் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைஃப். ஸோ அப்போ கார் இல்லை, பைக் இல்லை, ஸோ அந்த மாதிரி லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னும்போது அவங்களோட லைஃப் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகுது. அண்டு ஷீ லுக்ஸ் அட் இட் ஹேஸ் எ பீஸ் அண்டு நாட் அஸ் எ ஹோல். அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் லைஃபாக தான் தெரியுதுக்கோசரம் அவங்களுடைய ஹோல் லைஃப்பை அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. Next concept of this topic, human lacks originality not only in feelings or thinking but also in the act of willing. ஸோ இப்போ ஆக்ட் ஆஃப் வில்லிங் அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுன்னா அவங்க நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணுது. வாட் எவர் ஹியூமன்ஸ் ஹாவ் ஆஸ் த டிசையர் இஸ் நாட் ஓன்லி தேர் பட் த சொசைட்டி. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி எதுவுமே நம்மளுடைய தேவைகளுக்காக வாங்குறத விட இந்த சொசைட்டியில் நான் ஒரு பெஸ்ட்டான பர்சன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக
ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஃப்ரம் எஜுகேஷன் டு லக்ஸுரியஸ் ஹவுஸ் அண்ட் கார், தே லீவ் வித் த தாட் ஆஃப் அதர்ஸ். ஸோ நான் இப்படி ஒரு ஸ்கூலில் படித்தேன், ஒரு சிபிஎஸ்சி பேட்டர்ன் படித்தேன், அதுக்கப்புறம் ஒரு லக்ஸூரியஸ் ஹவுஸில் இருக்கேன், லக்ஸூரியஸ் கார் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே சொசைட்டியில் அவங்களுடைய பர்சனாலிட்டியை மென்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க வாழ்கிறாங்க. திஸ் ஆல்வேஸ் த தாட் ஆஃப் அதர்ஸ். when they realize that they do not need those assumed ambition, they reject such thoughts which made them tired or depressed. இதெல்லாம் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு தெரியாமல் எதை ரிஜெக்ட் பண்ணணும், எதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு தெரியாமலே அதெல்லாம் நம்ம சேகரிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, டயர்ட் ஆகுறாங்க. லேட்டர் அகெயின் they started to work towards aim which they assumes as their. This proves that even human ambitions are not original. ஸோ அப்போ நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பொருளை ஒரு திங்ஸோ வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆம்பிஷனுக்கு போடுறாங்க. ஓகேவா? அடுத்த ஒரு திங்ஸுக்கோ இல்லை அடுத்து ஒரு ஹவுஸோ அடுத்து ஒரு காரோ அடுத்து ஒரு ஜுவல்லரியோ வாங்குறதுக்கு அவங்க திருப்பி ரெடி ஆகுறாங்க. ஸோ இந்த திங்ஸ் எதை ப்ரூவ் பண்ணுன்னா, ஹியூமன் ஆம்பிஷன்ஸ் ஆர் நாட் ஒரிஜினல். இது எதுவுமே அவங்களோட ஒரிஜினல் திங்கிங்காக அவங்க செய்கிறது கிடையாது. சொசைட்டியில் நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்காக மட்டுமே அவங்க இதெல்லாம் வாழறாங்க. ஸோ கன்ஃபியூசிங் இஷ்யூவில் இந்த மாதிரி தாட்ஸை தான் ஆத்தர் வெளிப்படுத்துகிறாரு. Next one is loss of self. The next concept, loss of self, leaves one to doubt his or her own identity. ஸோ இப்போ இருக்கிற நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்மளோட ஐடென்டிட்டியை தொலைச்சி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். The negative freedoms what the modern human celebrates leaves him to be an isolated and weak self. ஸோ இப்போ எல்லாருமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தனிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த தனிமை எப்படி பட்டதுன்னா அவங்கள வீக்காக மாற்றிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூ டு த ஃபீலிங்ஸ் ஆஃப் ஐசோலேஷன் அண்ட் டு அவாய்ட் லோன்லினஸ், தே ட்ரை டு கீப் தெம்செல்ஃப் என்கேஜ்டு வித் கண்டினியூஸ் ஒர்க். ஸோ அப்போ அந்த லோன்லினஸ்லேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அப்படின்ற யோசிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டு கீப் தெம்செல்ஃப் என்கேஜ்டு வித் கண்டினியூஸ் ஒர்க். தொடர்ந்து அவங்க நிறைய வேலைகளை செய்கிறாங்க. Spontaneous realizations of self is the only way through which human can get out such lonely feel. ஸோ மாடர்னைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடர்ன் பீப்புளெலாம் எப்படி வாழறாங்கன்னா, லோன்லி ஃபீல்டில் தான் வாழறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The next concept is love is the basic components of such spontaneous realization. நம்மளை உணரணும்னா love is the best components அப்படின்னு சொல்கிறாங்க. Here love does not mean passions of others or dissolutions of the self in another, but it is the union of individual with the other. Love leads to be in and oneself and at the same time it maintain individuality. ஸோ அப்போ ஒருத்தவங்களை நம்ம அன்பு செய்யும்போது நாம் தனிமையில் மாறி எல்லார் கூடயும் நம்ம ஒன்றா சந்தோஷமாக வாழறதுக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இட் மெயின்டைன்ஸ் த இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அனதர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ரியலைசேஷன் இஸ் ஒர்க். Fromm looks at work as a creation where humans and nature becomes one in the act of creation. He rejects the other view of work such as relationship to nature, activity to escape from the loneliness. ஸோ அப்போ ஸ்பான்டேனியஸ் ரியலைசேஷனில் லவ் கான்செப்ட் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ லவ் பேசிக் காம்பனன்ட்ஸில் அது என்ன ஆகுதுன்னா நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி அதில் டெலிவர் ஆகுது. ஸோ அனதர் ஸ்பான்டேனியஸ் ரியலேஷன் எதை சொல்கிறாருன்னா ஒர்க்கை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஒர்க்கோட வியூவில் ரிலேஷன்ஷிப் டு நேச்சர், டு ஆக்டிவிட்டி, டு எஸ்கேப் ஃப்ரம் லோன்லினஸ். நம்ம திருப்பி ஒர்க் பண்ணும்போது நம்ம நேச்சராகவே எப்படி இருக்கிறோன்னா தனிமையிலேருந்து நம்ம எப்பயுமே ஆக்டிவிட்டியாக நம்ம வச்சுக்குது. ஓகேங்களா? thus work and love maintain the individuality of the self and unites the self with human and nature. So work as a creation to create the act of creation. அது to become a
to become to connect with nature. He rejects the other view of work, such as relationship to nature unites the self with human and nature. It enables the human to understand the act of living and positive freedom. Positive freedom implies that the individual self is the higher power and each human is a center of his or her life. நம்ம மாடர்னாக வாழணும் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், தனிமையாக ஆகுறோம். ஸோ அப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் ஃப்ரீடமாக வாழணுன்னா நம்ம ஹியூமன்ஸை வந்து சென்டரைஸ் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து சாக்ரிஃபைஸ். மெனி மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரீடம் அஸ் எ நான் சப்மிஷன் டு எனி பவர் தட் எக்ஸ்க்ளூட் சாக்ரிஃபைஸ். ஈவன் சாக்ரிஃபைஸ் இஸ் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பை மெனி டுடே. Fromm talks about two types of sacrifice. It is seen the tragic fact of life where physical self conflict with mental self, but also through sacrifice the physical self will integrates with the spiritual self. ஸோ மாடர்ன் வேர்ல்டில் உடலும் மனசும் ஒரு முரண்பாடான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம எப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபோடு அது வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Second one, it is preached in the modern world by fascists. Here, sacrifice is not a tragic fact, whereas an aims and it is contradictory to the real sacrifice. In the same of sacrifice, suicide is committed. Instead of developing the self, it reduces the self of nothing. The real purpose of sacrifice is to bring integrity, whereas the second type proves lack of morality. மாடர்ன் வேர்ல்டில் தியாகம்னா என்ன, அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியாமலே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ சாக்ரிஃபிகேஷன் என்றது என்னென்னா தன்னை வளர்த்துக்கணுமே, செல்ஃப் ரியாலிட்டியை வளர்த்துக்கணுமே தவிர அது வந்து இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் அது வந்து தன்னை தானே அழிச்சிக்கிறதா இருக்குது. ஸோ தியாகன்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கணும்னா எல்லாரும் ஒத்துமையாக வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு தான் சாக்ரிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே அப்படி எதுவும் இல்லாமல் ஒரு மொராலிட்டியே இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. So conclusion of this lesson, certain words in language are used to hide the true meaning of words. ஸோ அப்போ ஒரிஜினல் திங்கிங்னா என்னன்னு தெரியல, சாக்ரிஃபிகேஷன்னா என்னன்னு தெரியல, நமக்கு என்ன தேவை அப்படின்றதே தெரியாமல் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து லாங்குவேஜில் நிறையா ஹிடன் மீனிங் இருக்குது, அந்த ஹிடன் மீனிங் தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். Fromm brings out difference between democracy and fascism. Democracy work for the welfare of the individuals by developing economic, political and cultural condition. ஸோ ஜனநாயகம்னா என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை எக்கனாமிக்காகவும் பொலிட்டிக்கலாகவும் கல்ச்சுரல் கண்டிஷன்லேருந்தும் அவரை வந்து ஒரு டெவலப்பிங் பர்சனாக மாற்றுறது தான். Whereas fascism forces individual to subordinate for unnecessary purpose and through this weakness that development of individuality. ஆனால் ஃபேசிசம் அதை தனித்துவமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா பீப்புளும் unnecessary purpose and thoughts is weakened that the development of individuality. ஸோ அப்போ வந்து நம்ம தனிமையாக வாழணும், லோன்லினஸ்ஸாக இருக்கணும், மாடர்னைசேஷனாக வாழணுன்றதுக்காக நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை வந்து அந்த இடத்துல வீக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. When humans subordinate economic machines by mastering society, they can escape from loneliness and feelings of powerlessness. Today, humans have better economic condition, but they do not find meaning in life. It leaves them as automations. Forms recommend us to be a human again by developing faith in life and truth and realization of self. ஹியூமன் பீயிங் எல்லாருமே எப்படி வாழ்கிறாங்கன்னா எக்கனாமிக் மெஷினாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த மாஸ்டரிங் சொசைட்டியில். தே கேன் எஸ்கேப் ஃப்ரம் லோன்லினஸ் அண்ட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் பவர்லெஸ்னஸ். நம்ம வந்து இந்த உலகத்துலேருந்து லோன்லினஸ்லேருந்தும் ஃபீலிங்ஸ் ஆஃப் பவர்லெஸ்லேருந்தும் எஸ்கேப் ஆகிறதுக்காக மட்டுமே அந்த எக்கனாமிக் மெஷின் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஹியூமன் எல்லாருமே எக்கனாமிக் கண்டிஷனில் பெட்டராக இருக்காங்க, பட் ஆனால் லைஃப்பில் மீனிங்லெஸ்ஸாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க.
ஸோ ஆர்த்தர் எண்ட் ஆஃப் த பொசிஷனில் என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமன் அகெயின் ஹியூமனாக வாழ கற்றுக்கணும். டெவலப்பிங் ஃபேத் இன் லைஃப், அவங்களோட லைஃப்பை வந்து ஃபேத்ஃபுல்லாக வாழணும். அண்டு ட்ரூத்ஃபுல்லாக வாழணும். அண்டு அவங்களுடைய ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப் ரியாலிட்டி என்னன்றதை தெரிஞ்சு சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.